தேவங்கத்தை நான் வந்து இந்த ரொட்டியை பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு இதை வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு இதை எப்படி பண்ணுறதுன்றத ஏதாவது ரொட்டியை எப்படி இந்த போட்டு இந்த கணலில் இது பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி அந்த பாண்டி அந்த இதையை போட்டு துணியை வச்சு இது பண்ணாலே இந்த மாதிரி அடுப்பில் போட்டு இது நல்லா உப்பிடும், நல்லா ஒஸ்தியாக இருக்கும். ஆனால் அடுப்பு நிதானமாக இருக்கணும். அடுப்பு நிதானமாக இருந்து வச்சுட்டு அதை வந்து இது மாதிரி பண்ணிடனாக்கா இதுக்கு வந்து தூள்கான் பேர். இதெல்லாம் எண்ணெயெல்லாம் கிடையாது, நெய் தடவினா போதும். இதை பண்ணி பாருங்க. ஏன்னாக்கா இது எல்லோரும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் அதை என்னமோ எப்பவும் போல நம்ம மாவு பிசைற மாதிரி தான் பிசையணும். இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. இதை போட்டுட்டு போட்டுட்டாக்கா அது எண்ணெய் விட்டு பண்ணி காட்டுறதுக்கு தான் வச்சுட்டேன். என்னன்னாக்கா இதை இந்த மாதிரி பண்ணிட்டாக்கா உங்களுக்கு வந்து நிமிஷமாக கூட ஆகிடும், சுக்காக கூட ஆகிடும். அது நெய் தண்ணி விட்டாக்கா சாஃப்டாக நல்லா பஞ்சாக இருக்கும். இதை பண்ணி பாருங்கள். இதை சாதாரணமாக மாவு செஞ்சு அதை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களால் முடியதா பாருங்க. அதை சுண்டா வச்சுட்டு அதை சுடணும். அது அடுப்பில் போட்டாக்கா அது தானே பண்ணணும். ஒரு நிமிஷத்தில் ஒரு ரொட்டி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி இது. நான் வந்து இட்டு போட்டு கீழே போட்டுண்டு அதுக்கப்புறமெல்லாம் சுட மாட்டேன். அப்படியே இட்டு அப்படியே போட்டுடுவேன். கொஞ்சம் இது நீங்கள்
பாருங்க, இதை வந்து உங்களுக்கு பண்ண முடியுமா பாருங்க. இப்படிதான் பண்ணி எடுக்கணும். இது வந்து என்னன்னாக்கா சாஃப்டாக இருக்கும், பூரா உபயோகம். நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, பண்ணி பாருங்க.